மீசான் டைம் நேர்களை நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக முக்கியமான சுவாரஸ்யமான ஒரு செய்தி குறித்து பார்க்கலாம். இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாவுக்கு பலமாக விழுந்த இடி போல அடி. சிறைக்கு போவாரா இல்ல மன்னிப்பு பெற்று பதவியை விட்டு கொடுப்பாரா அப்படின்ற பல்வேறு கேள்விகளுக்கான பதிலைத்தான் இந்த காணொளி தாங்கி வருது. மரத்தால விழுந்தவனை மாடு குத்துற கதை அப்படின்னு சொல்ற மாதிரி பெஞ்சமின் நெதன்யாவுக்கு ஒரு புதிய பிரச்சனை இப்போது வந்து விழுந்திருக்கு. ஈரானுடைய சோழியை முடிச்சிடலாம், நிம்மதியா வாழ்ந்துடலாம், எதிர்வரும் தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற்றுடலாம் அப்படின்ற ஒரு கனவோட அந்த ஒரு தேவையில்லாத ஆணையை புடுங்க போய் மேலும் அது ஒரு பிரச்சனையில இருக்குது. தேர்தலுக்கு பிறகும் நிம்மதியை இழந்து சிறைக்கு போற மாதிரி ஒரு சம்பவம் இப்போ ஒரு புதிய ஒரு பிரச்சனை உருவாகி இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெஞ்சமின் நெதன்யாவுக்கு எதிராக எதிர்கட்சிகள் போட்ட 3 வழக்குகள். இந்த வழக்குகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஊழலுக்கு எதிரான 2 வழக்குகள், அதே போல நம்பிக்கை துரோகம் அப்படின்னு சொல்லி மற்றும் ஒரு வழக்கு தான் இப்போது நிலுவையில விசாரணையில இருக்குது. இந்த வழக்குல இவர் குற்றவாளியாக கருதப்படும் பட்சத்துல பெஞ்சமின் நெதன்யாவுக்கு இருக்கின்ற சவால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஊழல் குற்றம் உறுதி செய்யப்பட்டா 10 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனையும், அதே போல நம்பிக்கை துரோகம் மோசடி அப்படின்னு ஒரு விஷயம் உறுதிப்படுத்தப்படும் பட்சத்தில் குற்றவாளியாக கருதப்படுற பட்சத்துல 3 வருடங்கள் அப்படின்னு சொல்லி மொத்தமா 13 ஆண்டுகள் பெஞ்சமின் நெதன்யாகு சிறைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கு. எப்படியாவது தான் ஆட்சியில இருக்கும்போது இந்த ஒரு வழக்குக்கு முடிவு கட்டிடணும் அப்படின்ற ஒரு இடத்துல இப்போது பெஞ்சமின் நெதன்யாகு வந்திருக்கிறாரு. வருகின்ற தேர்தலுக்கு பிறகு ஆட்சி மாற்றம் வந்துட்டா, பதவி இல்லாம போயிட்டா நிச்சயமாக சிறையில கழி தின்ன வேண்டிய சூழ்நிலை வரும். எதிர்கட்சியெல்லாம் வச்சு சம்பவம் பண்ணிடுவாங்க அப்படின்றதுனால இந்த வழக்கில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்கான வழிகளை இப்போது பெஞ்சமின் நெதன்யாகு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. புதன்கிழமை அண்ணன் டொனால்ட் ட்ரம்ப் சந்தித்த அந்த பேச்சுவார்த்தையில இது குறித்து பேசியிருக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, இந்த ஒரு வழக்குல எனக்கு மன்னிப்பை வாங்கி தந்துருங்க அப்படின்னு ஒரு விஷயம் தான். இந்த ஒரு விஷயம் குறித்து இப்போது சர்வதேச ஊடகங்கள் செய்திகளை வெளியிட ஆரம்பிச்சிருக்கு. இப்போது பெஞ்சமின் நெதன்யாவுக்கு இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வழக்குல இஸ்ரேலுடைய ஜனாதிபதி ஒரு மன்னிப்பை வழங்கிட்டா சேஃபா அரசியல்ல தொடர்ந்து பயணிக்கலாம் அப்படின்ற ஒரு கனவு தான் அவருக்கு இருக்குது. எதிர்கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெஞ்சமின் நெதன்யாவுக்கு நிபந்தனையற்ற ஒரு மன்னிப்பை கொடுக்கறதுல எதிர்கட்சிகளுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்ற ஒரு விஷயமும், ஜனாதிபதிக்கு அவங்க கொடுக்குற அழுத்தம் என்னண்டா, சட்டத்தின் ஆட்சி நிலைநாட்டப்படணும், ஒரு தனி மனிதரின் பக்கம் நிக்கிறத விட நீதத்தின் பக்கம் நீதியின் பக்கம் நீங்க நிக்கிறத நாங்க விரும்புகிறோம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு நிபந்தனையற்ற மன்னிப்பை கொடுக்க கூடாது. பெஞ்சமின் நெதன்யாவுக்கு மன்னிப்பு வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக அதை நீங்க வழங்கலாம். அது நிபந்தனையோடு இருக்கணும். அந்த நிபந்தனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடனடியாக பெஞ்சமின் நெதன்யாகு பதவி துறக்கணும். அந்த நிபந்தனையின் அடிப்படையில் மட்டும்தான் அவருக்கான மன்னிப்பை நீங்க கொடுக்கணும். இந்த வழக்குக்கு எதிராக அவர் மனு தாக்கல் செஞ்சிருக்கிற அந்த மனுவிலையும் தான் குற்றமற்றவர், குற்றத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நபருக்கு நீங்க எப்படி மன்னிப்பு கொடுக்குற அப்படின்னு ஒரு கேள்வியும் கேட்டிருந்தாங்க. நீங்க ஒருவேளை அவர் நலன் சார்ந்த ஒரு முடிவை எடுக்கிறதாக இருந்தா எதிர்கட்சிகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து நாங்கள் பாதையில் இறங்கி போராட்டம் நடத்துவோம், அது மிகப்பெரிய ஒரு போராட்டமாக வெடிக்கும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையும் இஸ்ரேலுடைய ஜனாதிபதிக்கு அவங்க விடுத்திருக்காங்க. அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி இஸ்ரேலுடைய ஜனாதிபதிக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியிருந்தாரு. அதுல என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஊழல் வழக்கில் இருந்து பெஞ்சமின் நெதன்யாவுக்கு நீங்க மன்னிப்பு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்த நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதத்தை அனுப்பி வச்சிருந்தாரு. இந்த கடிதத்துக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் அமெரிக்காவோட ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை ரொம்ப மதிக்கிறேன், ஆனால் எமது நாடு ஜனநாயகத்துடைய நாடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தை சட்ட ரீதியாக பெஞ்சமின் நெதன்யாகு எதிர்கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி இருந்தாரு. இவருடைய வார்த்தை பிரயோகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கு சர்வாதிகாரம் செல்லாது, எந்த ஒரு மிரட்டலுக்கும் எந்த ஒரு அச்சுறுத்தலுக்கும் அஞ்சாது, இது ஜனநாயகத்துடைய நாடு, சட்டத்தின் ஆட்சி நிலைநாட்டப்படுவதனால இதுல யாரும் தலையிடுவதற்கு இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்த மறைமுகமா சொல்லியிருக்கிறாரு. இந்த பதிலை கேட்ட டொனால்ட் ட்ரம்ப் அதிர்ந்து போய் என்ன பண்ணினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெஞ்சமின் நெதன்யாகு போன்ற ஒரு தலைவருக்கு மன்னிப்பு வழங்காம அடம் பிடிக்கின்ற இஸ்ரேலுடைய ஜனாதிபதி தன்னைத்தானே எண்ணி வெட்கப்படணும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு, யுத்த காலங்கள்ல சிறப்பாக செயல்பட்டார் அப்படின்ற ஒரு விஷயத்த பாராட்டிட்டு, அப்படியான ஒரு வீர தீர ஒரு பிரதமரை மன்னிக்கிறது தவிர்த்திருப்பது என்பது ஒரு அவமானத்துக்குரிய விஷயம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி இருந்தாரு. யாருக்கு எதிரான யுத்தம்? காசா அப்பாவி மக்களுக்கு எதிரான யுத்தம். லட்சக்கணக்கான குழந்தைகள், பெண்கள், வயோதிபர்கள் என்று அனைவரையும் கொண்டு குவித்த இந்த ஒரு யுத்தத்தினுடைய செயல் வீரனாக இவரை பார்த்து இவருக்கான பாராட்டை தெரிவிச்சு போதாததுக்கு மன்னிப்பையும் கொடுத்துருங்க அப்படின்னு கேட்கிறாரு. சர்வதேச அளவுல இஸ்ரேலுக்காக மீசையை முறுக்கிட்டு நிக்கிறவரு ஓடி தம்பிக்காக வக்காலத்து வாங்குகின்ற மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ற இடத்துலதான் இப்போது
உலகத்தினுடைய வல்லரசுன்னு சொல்லுகின்ற ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியுடைய நிலைமை ஆகி போச்சு. அமெரிக்க ஜனாதிபதிக்கு சட்டம் என்ன, நீதி என்ன, அதெல்லாம் சட்டத்துக்கு மேல தான் நினைக்கிறத செய்யணும். அப்படி செய்ய இல்லைன்னா வரியை ஏத்துவன், அதை ஏத்துவன், இதை ஏத்துவன், அந்த கப்பலை கொண்டு வர, இந்த விமானத்தை கொண்டு வர, அடிப்ப பிடிப்பன் கிழிப்பன் அப்படின்னு சொல்லி மிரட்டுகிற ஒரு கலாச்சாரத்துல வாழ்ந்தவர் இல்லையா. பெஞ்சமின் நெதன்யாகுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வழக்குல இவருக்கு மன்னிப்பு வழங்கணும் அப்படின்னு ஒரு விஷயமும், பிரதமராக தொடர்ந்து நீடிக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் தான் இவர் ஆசைப்பட்ட ஒரு விஷயம். குற்றத்தை ஒத்துக்கொள்ள மாட்டாராம், மன்னிப்பும் கிடைக்கணுமாம், பிரதமராக நீடிக்கவும் வேண்டுமாம். கூழுக்கு மாச மீசைக்கு மாச இதெல்லாம் சட்டத்துக்கு முன்னால ஈடுபடாது என்பதனால இப்போது ஒன்று பதவி விலகுங்க, மன்னிப்பத்தாரம், குற்றத்தை ஒத்துக்கொண்டு இல்லைன்னா சிறைக்கு போங்க அப்படின்னு இடத்துலதான் சட்டம் இவர் மீது பாய்ந்திருக்குது. அவருக்கு தெரியும், தேர்தல் ஒன்று வந்துட்டா தோத்து போறது நிச்சயம், தோத்து போயிட்டா நாட்டுல கூட நிம்மதியா தூங்க முடியாது அப்படின்னு சொல்லி சிறைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருப்பதனால இப்போது ஏதோ ஒரு வகையில் இந்த வழக்கிலிருந்து விடுபடுவதற்கான ஏற்பாடை செஞ்சிருக்கிறாரு. இந்த விஷயத்துல என்னென்ன விஷயம் இதுக்கு அப்புறம் நடக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயம் அரசியல் விமர்சகங்களால முன்வைக்கப்படுது. முதல் விஷயம் என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வழக்குல பெஞ்சமின் நெதன்யாகு குற்றவாளியாக கருதப்படுவார், அதற்கான வாய்ப்புகள் அதிகம், அதற்கான சான்றுகள் இருப்பதனால இந்த வழக்குல பெஞ்சமின் நெதன்யாகு நிச்சயமா குற்றவாளியாக ஆகுவார் என்ற ஒரு விஷயமும், இதற்கான சிறைவாசம் செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அப்படின்ற ஒரு விஷயமும், அல்லது பெஞ்சமின் நெதன்யாகு தான் ஆட்சியில் இருக்கும் போதே ஏதோ ஒரு வகையில சட்ட சீர்திருத்தங்களை கொண்டு ஏதோ ஒரு வகையில சட்டத்துல மாற்றத்தை ஏற்படுத்தி அவர் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. அதே போல குற்றத்தை ஏற்றுக்கொண்டு மன்னிப்பை ஜனாதிபதி பெற்றுக்கொண்டு பதவியை துறக்கின்ற ஒரு சூழல் உருவாகும் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. நிபந்தனை இல்லாத மன்னிப்பு ஆட்சியில தொடர்றது அப்படின்ற ஒரு விஷயம் சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமாக சொல்லப்படுது. என்னதான் இருந்தாலும் பொறுத்து பார்க்கலாம். வருகின்ற தேர்தல்ல இவர் வெற்றி பெற்றாலும் இந்த வழக்கு தொடரும். அந்த வழக்குல நிச்சயமாக இவர் குற்றவாளியாக கருதப்பட்டால் சிறை செல்ல வேண்டி வரும். அப்போது அவருடைய பதவி பறிக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் சொல்லப்படுது. இந்த ஒரு வழக்கு விசாரணை தொடர்ற இந்த சூழல்ல இப்போது பதவி விலகியதுக்கு பின்னால் இவருக்கு மற்றும் ஒரு தலையடி காத்திருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துடைய பிடியாணை. பதவி இல்லைன்னா அனைத்து பிரச்சனை வரும் என்பதனால பதவியில் இருப்பதற்கான என்னென்ன விஷயங்கள் செய்து கொள்ளணுமோ அத்தனை விஷயங்களும் இப்போது செய்கின்ற ஒரு சூழல் தான் பெஞ்சமின் நெதன்யாவுக்கு இருக்குது. யுத்தம், சண்டை, மல்ல அப்படின்னு எல்லா விஷயங்களும் விட்டுட்டு ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ள ஒரு சமாதானம், ஐக்கியம் அப்படின்னு ஒரு விஷயத்துக்காக உழைக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வினயமான ஒரு வேண்டுதலை முன் வச்சு பொறுத்து பார்க்கலாம். இது குறித்த வழக்குல என்ன ஆக போகுது, ஏதாக போகுது, மன்னிப்பு கிடைக்குமா, பிரதமர் பதவியை துறைப்பாரா, எதிர்வரும் தேர்தலை வெற்றி பெறுவாரா, சட்டத்தை மாற்றுவாரா, என்னென்ன விஷயங்கள் இதில் நடக்கும் என்பதை காலம்தான் தீர்மானிக்கும். அனைத்து நாடுகளிலும் சட்டத்தின் ஆட்சி நிலைநாட்டிலும் ஊழல்வாதிகள் உள்ள போய் களி தின்னுகின்ற சூழல் உருவாகட்டும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன்.